வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா லவ்னா அப்படிதான் இருக்கணும், வாட்டர் லவ், வாட்டர் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரஷ்யன் கப்புள், அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா ஏஞ்சலா, அந்த பையனோட பேர் வந்துட்டு இவான். அவங்க ரெண்டு பேரும் வந்து யாரு, அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன, அவங்கள போலீஸ் எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரியான சாகசங்கள் பண்றதுல என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் வந்து இருக்கு, இவங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பண்ண வேலை என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து வைரலா போயின்னு இருந்துச்சு. எல்லா கப்புள்ஸுமே வந்து இந்த வீடியோவை ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே, அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூயார்க்ல 1454 அடி அங்க இருந்து அந்த டவர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏஞ்சலா இவான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ தான் வைரலா போயிட்டு இருந்திருக்கு. சரி, ஓகே, இவங்க யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 33. அவங்களோட ஃபேமிலி வந்து ரஷ்யாவுல ரொம்பவே ஃபேமஸான இந்த சர்க்கஸ் பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த கம்பில நடக்கிறது, கயிறுல நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இதை பார்த்து பார்த்து வளர்ந்த ஏஞ்சலாவுக்கு இதுல ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்காகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி உடற்பயிற்சி பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான சாகசங்கள்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்பவே இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம இவான் அவருடைய ஃபேமிலியை பத்தி பார்த்தோம்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. இவனும் போயிட்டு எதுவுமே கேட்க முடியல. இதனால அந்த பையனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிருச்சு. மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு வந்து கிடைக்காம போனதுனால என்ன இருக்கு அப்படின்னா, வீட்டை விட்டு அவன் வந்து வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உயரமான கட்டிடங்கள்ல எல்லாம் வந்து ஏறுறது, அதுல வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவன் வந்து உயரமான கட்டிடங்கள்ல ஏறிட்டு கீழே பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்பவே நான் ரொம்ப சுதந்திரமா ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம், என்னோட ஃபேமிலியை கூட என்னால அந்த டைம்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இப்ப வந்து என்னையவே என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. எனக்கு இந்த லைஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலாவா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு இவான் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாறி மாறி இந்த உயரமான கட்டிடங்கள்ல ஏறுறத வந்துட்டு அவங்க வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ரூஃப் டாப்பர்ஸ். அதாவது எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட், அதாவது கம்பியா இருக்கட்டும் இல்ல கயிறு வலை, இந்த மாதிரி எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம இந்த மாதிரி உயரமான கட்டிடங்கள்ல ஏறுற சாகசம் பண்றவங்கள தான் வந்துட்டு ரூஃப் டாப்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2016 ரஷ்யால இவங்களுடைய சொந்த நாடான மெக்சிகோல தான் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஏஞ்சலாவுக்கு இவான் மேல எப்போ ஒரு அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, சோசியல் மீடியால இந்த மாதிரி ரொம்பவே டேஞ்சரான அந்த சாகசமான போட்டோக்கள்லாம் எடுத்து போட்டதை பார்த்து ஏஞ்சலாவுக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் சீனாவுல அப்போ ரொம்பவே உயரமான ஒரு கட்டிடத்துல ஏறுறதுக்காக யாரு இவான் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனா இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, நம்ம கூட பார்ட்னரா யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுட்டு இருக்கும் போது, அப்போ வந்து அந்த ஒரு சின்னதா இருந்து ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்த ஏஞ்சலாட்ட போயிட்டு அவங்க கேட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த சீனாவுல கோல்டன் பினான்ஸ் 177 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயரமான கட்டிடத்துல ரெண்டு பேருமே வந்து ஏறி சாகசம் பண்ணிருக்காங்க. அந்த நடுவுல தான் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழகா மலர்ந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த கட்டிடத்துல ஏறினாங்கல்ல, அதோட அடி பாத்தீங்கன்னா ஒரு 2000 அடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மலேசியால கோலாலம்பூர் அங்க வந்து மெர்டேக்கா, அது எவ்வளவு அடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2227 அடி. அங்க இது வரைக்கும் ஒரு கப்புலா யாருமே வந்து ஏறினது இல்ல அப்படிங்கிற ஒரு சாதனையுமே ஃபர்ஸ்ட் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு சாதனையுமே இவங்க வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவங்களுடைய இந்த லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அதை வந்து 2024ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஸ்கை வாக்கர்ஸ் எ லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமாவுமே வந்து எடுத்திருக்காங்க. இவங்களுடைய ரியல் லவ் ஸ்டோரி, அதுல அவங்க பண்ற அந்த சாகசங்கள்ல என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடைலா அவங்க வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல இந்த நியூயார்க்ல 1454 அடி உயரத்துல அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா இவங்க நார்மலாவே இவங்க வந்துட்டு யாருக்கிட்டயுமே வந்து பெர்மிஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த
யார்ட்டையுமே வந்துட்டு பெர்மிஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த டவர்ல வந்து அவங்க ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா அங்க வந்து தங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெயின்டெனன்ஸ் ஏரியா இருக்குல்ல, அதோட பூட்டை உடைச்சுதான் அந்த மேல இருந்த அந்த ஆண்டனா மேல அவங்க வந்து ஏறி இருக்காங்க. இவங்க ஏறினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டனாவோட ரேடியேஷன் ரொம்ப டேஞ்சர் ஆனதுனால ஒரு 30 மினிட்ஸ் அந்த ஆண்டனாவோட சிக்னல் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி சாகசங்கள் எப்ப பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய முகம் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்க் அணிஞ்சுப்பாங்க. ஈவான் பாத்தீங்கன்னா இந்த பேட்மேனோட மாஸ்கையும், ஏஞ்சலா பாத்தீங்கன்னா இந்த கேட் உமன் அந்த மாஸ்கையும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டுமே சோசியல் மீடியால சில பேர் வந்துட்டு கேட் உமன் ரெடியா இருக்கேன், பேட்மேன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொண்ணுங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ப்ரொபோஸ் பண்ண அந்த நிமிடம், அதாவது ப்ரொபோஸ் பண்ண வீடியோவா இருக்கட்டும் இல்ல அவங்க எடுத்த போட்டோஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அந்த வீடியோல ஒரு விஷயம் வந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த டவரோட மேல பாத்தீங்கன்னா ஒரு கொடி ஒண்ணு பறந்துச்சு. அதுல எழுதின ஒரு வாசகம் வந்துட்டு அதுவுமே வந்து சோசியல் மீடியால எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. when the power of love beats the love of power, the world நவுஸ் பீஸ் அப்படிங்கிற ஒரு வாசகம் ஒன்று வந்து இருந்துச்சு. இதை வந்து ஜிமி ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து சொன்னாரு. அவர் வந்து ஃபேமஸான ஒரு கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. ஆனா அது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். சரி, ஓகே, இதை யார் வந்து சொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதிகாரத்தோட காதல் வந்து தோத்து போகும்போது காதலுடைய அதிகாரம் வந்து வெல்லும், அப்போதைக்கு இந்த உலகமே வந்துட்டு அமைதியாயிரும் அப்படின்னு அவ்வளோ அழகான ஒரு வரியா இது இருக்கு. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷோட அரசியல்வாதி வில்லியம் கிளாஸ்டோன் அவர் தான் வந்து ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த காதல் அப்படிங்கிறதுல வந்துட்டு அழகான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா போலீஸ் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டயுமே எந்த ஒரு பெர்மிஷனுமே கேட்காம அவ்வளோ அடி உயரத்துல இவங்க வந்து போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறா இருக்கு, ஆபத்து விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாமீன்ல வெளியே விட்டுட்டாங்க. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவது சரி ஓகே அவங்க அடக்க உடக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னமா அடிக்கிறாங்கடா கிஸ் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிப் கிஸ் அடிக்கிறாங்க. சிங்கிள் பசங்களோட சாவமா அவங்கள சும்மா விடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாருமே வந்துட்டு இதை பத்தி ரொம்பவே வைரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காதலோட ஆழம் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளவு உயரத்துல இருந்து ப்ரொபோஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம எவ்வளவு மேல போனாலும் சரி இல்ல எவ்வளவு கீழே வந்தாலும் சரி, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குல்ல, அந்த ஒரு இதுதான் வந்துட்டு உண்மையான லவ். அதுதான் வந்துட்டு உண்மையான லவ்வா நான் பாக்குறேன். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதை ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு இது மாதிரியே நீ என்ன ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்க லவ்வர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஏதாவது ஒரு டவர்ல ஏறி நின்னுட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா நமக்கு வந்துட்டு 2 மாடி ஏறினாலே மூச்சு வாங்கிரும். சோ யாரு இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் பாக்குறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரசிங்க, அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் நினைக்கப்படாது. அது ரொம்பவே ஆபத்துல போய் முடிஞ்சிடும். இந்த ரஷ்ய கப்பல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை உங்களோட காதலனுக்கோ இல்ல காதலிக்கோ நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல அதுவும் ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.